மருமகளுக்கு சர்வர் வேலை பார்க்க தொடங்கிவிட்டாள் அங்கமுத்து. உட்காரம்மா என்று நாற்காலியை முன்னே இழுத்து விட்டாள். மாமியாரை ஒய்யாரமாக பார்த்து கொண்டே ஒரு புன்னகையுடன் பொற்கொடி அமர்ந்தாள். தனது பட்டுச் சேலையினால் மேசையை அங்கமுத்து துடைத்தாள். வெள்ளித்தட்டும் தம்ளரும் எடுத்து வைத்தாள். பொற்கொடி சீதனமாக கொண்டு வந்தவைதான் அது. தம்ளரில் தானே தண்ணீர் ஊற்றினாள். வேண்டாம் அத்தை, நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று பொற்கொடி உபசாரத்திற்கு கூட கூறவில்லை. தான் மாமியாரை பம்பரமாக ஆட்டி வைப்பதை நினைத்து பெருமிதத்துடன் சிரித்து கொண்டாள். அடியே லட்சுமி, அங்கே என்னடி செய்கிறாய்? குழந்தைக்கு பசியால் காது அடைத்துவிடப் போகிறது. கொண்டு வா என்று அடுப்படியை நோக்கி அங்கமுத்து அதிகாரமாக குரல் கொடுத்தாள். இதோ வருகிறேன் அத்தை என்று லட்சுமி பதில் குரல் தந்தாள். நிற்கிறீர்களே, நீங்கள் உட்காருங்கள் அத்தை என்று பொற்கொடி உபசாரம் செய்தாள். அங்கமுத்து மகிழ்ந்து போனாள். இல்லை 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 குழந்தை, நான் நிற்கிறேன் என்று பல்லை காட்டினாள். நான் உட்கார்ந்தால் இந்த வீட்டில் என்ன வேலை நடக்கும்? ஒரு வேலையும் நடக்காது. பரவாயில்லை அத்தை, உட்காருங்கள் அத்தை என்று பொற்கொடி ஒரு நாற்காலியை முன்னே இழுத்தாள். நான் நின்றால் உன் கால் வலிக்கும் என்று கூறிக்கொண்டே அங்கமுத்து நாற்காலியில் உட்கார போனாள். அப்பொழுது ஓசை இல்லாமல் பொற்கொடி நாற்காலியை பின்னே நகர்த்தினாள். அங்கமுத்து பூசணிக்காய் போல பொத்தென்று கீழே விழுந்தாள். அப்பொழுதுதான் சாப்பாட்டு அறைக்குள் நுழைந்த லட்சுமி அதை பார்த்து பதறிவிட்டாள். ஓடி வந்து கையில் இருந்த சாமான்களை மேசையின் மீது வைத்துவிட்டு மாமியாரை தூக்கிவிட்டாள். அங்கமுத்து இடுப்பை பிடித்து கொண்டே எழுந்தாள். லட்சுமி பொற்கொடியை முறைத்து பார்த்தாள். இதெல்லாம் என்ன விளையாட்டு என்று அந்த பார்வை கேட்டது. நீ கண்டுகொள்ளாதே என்பது போல பொற்கொடி கண் சிமிட்டினாள். லட்சுமிக்கு அது பிடிக்கவில்லை. பெண் பிள்ளை கண் சிமிட்டலாமா? அது அருவெருப்பாக தோன்றியது அவளுக்கு. முகத்தை திருப்பிக் கொண்டாள். பிறகு அவள், நீங்கள் உட்காருங்கள் அத்தை என்று நாற்காலியை சரியாக இழுத்து போட்டாள். ஐயோ, எத்தனை எலும்பு முறிந்ததோ! டாக்டரிடம் போய் எக்ஸ்ரே எடுத்து தான் பார்க்க வேண்டும் என்று முனகிக்கொண்டே அங்கமுத்து நாற்காலியில் அமர்ந்தாள். யானைக்கும் அடிசருக்கும், அப்படித்தானே அத்தை? பொற்கொடி அப்பாவை போல கேட்டாள். ஆமாம் குழந்தாய் என்ற அங்கமுத்து அசடு வழிந்தாள். எங்கள் குடும்ப டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார் அத்தை. அவர் முறிந்த எலும்பை எடுத்துவிட்டு புதிதாக ஒரு எலும்பை அங்கு வைத்து விடுவார். தங்கத்தில் பல் கட்டுவது போல தங்கத்திலேயே உங்களுக்கு ஒரு எலும்பு செய்து வைத்து விடலாம் அத்தை, கவலை கொள்ளாதீர்கள் என்றாள் பொற்கொடி. உன் அப்பாவிடம் சொல்லி தங்கத்தில் வைரமும் சேர்த்து பதிக்கச் சொல் குழந்தாய் என்று அங்கமுத்து குலைந்தாள். இந்த கொஞ்சலும் குலைவும் லட்சுமிக்கு பிடிக்கவில்லை. அவள் வெறுப்புடன் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டு நின்றாள். ஏண்டி, ஏன் மரம் போல் நிற்கிறாய்? எடுத்து வை என்று அங்கமுத்து அதட்டினாள். பொற்கொடியின் தட்டில் லட்சுமி 2 இட்லிகளை எடுத்து வைத்தாள். அத்தை, எனக்கு வெறும் அரிசி இட்லி தானா? பொற்கொடி கிளிப்பிள்ளையாக கொஞ்சினாள். லட்சுமிக்கு ஒரே எரிச்சல். ஏன், உங்கள் வீட்டில் வைரத்தில் இட்லியும் தங்கத்தில் சட்னியும் செய்து சாப்பிடுவீர்களோ என்று கேட்டாள். ஆமாண்டி, அவ அப்படித்தான். மருமகளுக்கு பரிந்து கட்டி கொண்டு வந்தாள் அங்கமுத்து. இவள் உன்னைப்போல் கேப்பைக்குள் தின்பவள் என்று நினைத்தாயா? வைர வியாபாரி வைரவனின் மகள். வைர வியாபாரி என்ன, வைடூரிய வியாபாரியாக இருந்தாலும் அரிசியில்தான் பொங்கி சாப்பிட வேண்டும் என்றாள் லட்சுமி. இதைத்தான் கேப்பையில் நெய் ஒழுகிறது என்றால் கேட்பவர்களுக்கு மதி இங்கே போச்சு என்பது என்றாள் பொற்கொடி. இந்த வாய்க்கு மட்டும் குறைச்சல் இல்லை என்று லட்சுமியை கடிந்த அங்கமுத்து, நீ சாப்பிடு குழந்தாய் என்று பொற்கொடியிடம் கூறினாள். எனக்கு இந்த இட்லி வேண்டாம் அத்தை என்று பொற்கொடி சிலுங்கினாள். வேறு இட்லி கொண்டு வருகிறேன் என்று லட்சுமி உள்ளே போனாள். கடைசியாக சட்டியை வலித்து ஊற்றிய இட்லி இருந்தது. அதை எடுத்து வந்து பொற்கொடி தட்டில் வைத்தாள். பொற்கொடி அதை பிச்சு பார்த்தாள். கல்லு போல இருந்தது. இது என்னது இது? கல்லில் செய்த இட்லி என்றாள் லட்சுமி. ஆட்டுக்கல்லா அம்மிக்கல்லா? பொற்கொடியின் முகம் விளக்கெண்ணெய் குடித்தது போல ஆயிற்று. வைக்கல் என்றாள் லட்சுமி. அம்மா பொற்கொடி, இட்லி என்றால் கல்லு போல இருக்கக்கூடாது, மல்லிகை பூ போல இருக்க வேண்டும். ஓ, அவளுக்கே புத்திமதி சொல்கிறாளா?
பொற்கொடி முறைத்து பார்த்தாள். லட்சுமி அந்த இட்லியை எடுத்துவிட்டு பழைய இட்லிகளை வைத்தாள். பொற்கொடி சுவைத்து சாப்பிட்டாள். ஆனால் பொற்கொடி விடவில்லை. இதோ பாருங்கள் அக்கா, உங்களை பேயாக ஆட்டிப்படிக்கிற மாமியார் கண்களில் நான் விரலை விட்டு ஆட்டப் போகிறேன். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும். ஒத்துழைக்க முடியாவிட்டால் கண்டுகொள்ளாமல் இருங்கள், நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றாள் பொற்கொடி. இதெல்லாம் தவறு பொற்கொடி என்றாள் லட்சுமி. நாற்காலியை பின்னே தள்ளி அத்தையை கீழே தள்ளினாயே, படாத இடத்தில் பட்டால் என்ன ஆகும்? ஊ என்று சங்கு ஊத வேண்டியதுதான். உன்னை பிடித்த சனியின் ஒளியும் பொற்கொடி அலட்சியமாக சொன்னாள். பொற்கொடி என்று லட்சுமி அவளை அதட்டினாள். என்ன பேசுகிறாய் நீ? எல்லாம் உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் அக்கா, சும்மா முறைக்காதீர்கள். பொற்கொடியிடம் அதே அலட்சியம். பொற்கொடி குழந்தாய் அங்கமுத்துவின் அன்பு குரல் கேட்டது. சரி சரி, முதலில் காப்பியை கொண்டு போய் கொடு என்று லட்சுமி துரிதப்படுத்தினாள். காஃபியா? காஃபி நான் கொடுக்க வேண்டுமா என்று அழுத்தமாகச் சொன்னாள் பொற்கொடி. தம்ளரை தேடினாள். பொற்கொடி காப்பி தயாரிக்கட்டும் என்று விட்டுவிட்டு லட்சுமி தனது வேலையை பார்க்கத் தொடங்கினாள். அரிசியை கழுநீர் பிசைந்து அடுப்பில் போட்டாள். காய்கறி வெட்டச் சென்றாள். அவள் அப்பால் போனதும் பொற்கொடி பூனைக்குட்டி போல வந்தாள். கழுநீர் பிசைந்த தண்ணீர் இருந்தது. அதில் ஒரு டம்ளர் ஊற்றி கொண்டாள். ஒரு கரண்டி உப்பு அள்ளி அடப்பாவிகளா ஒரு கரண்டி உப்பு அள்ளி போட்டுக்கொண்டு நன்றாக கலக்கினாள். அப்பொழுது லட்சுமி உள்ளே வந்தாள். காப்பி தயாராகி விட்டதா பொற்கொடி? ஓ என்று கூறிக்கொண்டே பொற்கொடி வேகமாக நகர்ந்தாள்.